முன்னொரு காலத்துல இஸ்வாக குல மன்னரான திலீபா மகாராஜா அயோத்தியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களுடைய பெயரு சுதீசனா. அவங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம இருந்தது. அதனால அவங்க குலகுருவான வசிஷ்டரை தேடி போறாங்க. வசிஷ்டரே, நான் நிறைய தான தர்மங்கள் பண்றேன், புண்ணியங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா எனக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, வசிஷ்டர் தன்னுடைய கண்களை மூடி அவருடைய ஞான திருஷ்டியினால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய கண்களை திறந்து திலீப மகாராஜா கிட்ட சொல்றாரு. திலீபா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்திரனை சந்திக்கிறதுக்காக நீ போயிருந்த இல்லையா? அப்ப நீ அவசர அவசரமா பூலோகத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல இந்திரலோகத்துல காமதேனு இருந்தத நீ கவனிக்கல. அதனால காமதேனுடைய உதாசீனப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. காமதேனுடைய சாபத்தினால தான் உனக்கு இப்ப குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்க, நீங்க தெரியாம செஞ்ச தவறா இருந்தாலும் கூட காமதேவனுடைய சாபத்துக்கு ஆளானதுனால காமதேவனுடைய மகளான நந்தினி பசுவை நீங்க நல்லபடியா கவனிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாபம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நந்தினி பசு எங்க? இப்பவே நான் அவளை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ராஜ்ய பொறுப்பை எல்லாத்தையும் அமைச்சர்கள் கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், வசிஷ்டர் சொல்றாரு, பாதாள லோகத்துக்கு போயிருந்த நந்தினி பசு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க வந்துருச்சு. திலீப மகாராஜும் அவருடைய மனைவியும் நந்தினி பசு இருக்கக்கூடிய மாட்டு கொட்டாகையிலேயே தங்கிட்டாங்க. சதா சர்வ காலமும் நந்தினி பசுவை ரொம்ப நல்லா கவனிச்சினதுனால நந்தினி பசுவும் சொல்லிச்சு, என்னுடைய சாபம் உங்களுடைய சாபம் உங்களுக்கு நீங்கிடுச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு வரம் கொடுத்துருச்சு. நந்தினி பசுவனுடைய அருளால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடைய பெயர் தான் ரகு. ரகுதான் இந்த வீடியோவில் கதைநாயகன். ரகு பிறந்த செய்தி தெரியவுமே அந்த நாடே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சந்தோஷத்தை கொண்டாட விதமா மகாராஜா மக்கள் நிறைய பேருக்கு தாராளமா தானம் வழங்கினார். இந்த ரகுவுக்கு தேவையான கல்வியையும் ஆற்றலையும் முறைப்படி கொடுத்தார். திறமையில் மட்டுமில்ல, அழகுலையும் சிறந்து விளங்கினவனா அவன் இருந்தான். இந்த ரகுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். ஒரு கட்டத்துல திலீப மகாராஜாவுக்கு ரகுவுக்கே ராஜ்ய பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார். அது சம்பந்தமா தன்னுடைய குருவான வசிஷ்டர்கிட்ட போய் பேசுறப்போ வசிஷ்டர் சொல்றாரு, திலீபா, நீ இவ்வளவு நாள் செஞ்சுட்ட உன்னுடைய ஆட்சி பொறுப்பை ரகு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ 100 அஸ்வமேத யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல 100 அஸ்வமேக யாகங்களை வெற்றிகரமா முடிச்சதுன்னா மட்டும்தான் அதனால திலீப் மன்னருக்கு இந்திரன் மூலமா ஏதாவது தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு மனசுல பட்டது. அதனாலேயே இந்த 100 அஸ்வமேத யாகம் ஒப்படைச்சாரு. 100 குதிரைகளை ஏற்பாடு பண்ணாங்க. ஒவ்வொரு குதிரையும் ஒரு திசையா போச்சு. இந்திரன் இதை எல்லாத்தையும் தேவலோகத்திலிருந்து பார்த்துட்டே இருந்தாரு. 100 அஸ்வமேதா யாகத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமேனு உணர்ந்த இந்திரன் இந்த அஸ்வமேதா யாகத்தை ஏதாவது இடையூறு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் கீழே இறங்கி வராரு. ரகுவுக்கு தெரியாம ரகு பின்னாடி போய் நிக்கிறாரு. ரகு கண்களை மாயையால கட்டிவிட்டு 100 குதிரையில ஒரு குதிரையை மட்டும் இழுத்துட்டு போயிட்டாரு. சில காலம் போகுது. திலீப் மன்னர் அனுப்பி வச்ச எல்லா குதிரையும் அயோத்தியை வந்து சேர்ந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசியில பார்த்தாதான் தெரியுது 100 குதிரையில ஒரு குதிரை, அதாவது 99 குதிரை தான் வந்திருக்கு. ஒரு குதிரை வரல அப்படிங்கிற விஷயமே. என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதறினாரு. ரகு நந்தினி பசுவோட அருளினால ரகு பிறந்தாரு. ரகு வேதனைப்படவும் அந்த நந்தினி பசு உடனே தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருது. தன்னுடைய கோமியத்தை கொடுத்து இதனால உன்னுடைய முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லுது. நந்தினி பசு சொன்ன மாதிரியே ரகு தன்னுடைய முகத்தை கழுவி விட்டு இருக்கும் போதே இந்திரன் அந்த குதிரையை கவர்ந்து இழுத்துட்டு போற காட்சியை அப்படியே பார்க்கிறாரு. இதை பார்த்த ரகுவுக்கு ஒரே அதிர்ச்சி. கீழே இருந்துட்டே அவர் கொடுத்த சத்தம் தேவலோகம் வரைக்கும் கேட்டது. எங்க யாகம் நடந்தாலும் முதல் அவிர்ப்பாகம் உங்களுக்குத்தான் கொடுக்கப்படுது. யாகத்துக்கு பாதுகாப்பவரா இருக்கிறது நீங்களே இப்படி யாகத்தை நிறுத்துபவரா இருக்கலாமா? இந்த யாகத்தை நல்லபடியா முடிக்க நீங்க உதவலைன்னா அதுக்கான பாவத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க அப்படின்னு ரகுவுடைய உரத்த குரல் இந்திரனை போய் கேட்டுச்சு. இந்திரனுக்கு ரகுவினுடைய குரலை கேட்கவும் திடுக்கிட்டு போயிருச்சு. ரகுவுக்கு இந்திரன் பதில் சொல்றாரு, ரகு,
ஒவ்வொருத்தருடைய புகழையும் அவங்க தக்க வச்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய கடமை. இந்த 100 அஸ்வமேதா யாகத்தையும் நான் தான் வெற்றிகரமா இதுவரைக்கும் முடிச்சிருக்கேன். நீங்க அதை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா, என்னுடைய புகழை அது மறைச்சிரும். என்னுடைய புகழை காப்பாத்தியிருக்கிறதுக்காக தான் நான் இத பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்கிறாரு. இத கேட்ட ரகு சொல்றாரு, நீ ஒரு வீரனா இருந்தா உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு என் கூட நேருக்கு நேரா போரிட்டு இந்த குதிரையை கவர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு. அவருடைய ஆயுதங்களை எடுத்துட்டு ரகு தன்னுடைய ஆயுதங்களையும் எடுத்து 2 பேருக்கும் கடுமையான போர் நடக்குது. ரகு கிட்டத்தட்ட ரத்தமயமாகி கீழேயே விழுந்துட்டாரு. குதிரையை வாங்கியே ஆகணும்னு அது விடாப்பிடியா எழுந்து போரிடுறாரு. இந்திரன் களைச்சே போயிட்டாரு. ரகு சொல்றாரு, என்னைய கொன்னா மட்டும்தான் உன்னால இந்த குதிரையை எடுத்துட்டு போக முடியும். உனக்கு அந்த குதிரையை கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னா இந்த குதிரையை என்னுடைய நாட்டுக்கு திரும்ப போய் சேரலைன்னா இந்த அஸ்வமேதா யாகம் முடிஞ்சதற்கான பலன் என்னுடைய தந்தைக்கு கிடைக்கும். நீ சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திரனுக்கு இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால ரகு கேட்ட சத்தியத்தை செஞ்சு கொடுத்துட்டு குதிரையை தேவலோகத்துக்கு போயிட்டாரு. உடல் முழுவதும் ரத்தத்தோட ரகு திலீப மகாராஜாவிடம் போய் நிற்கிறாரு. நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட திலீப மகாராஜா ரகுவுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷமா அரவணைச்சுக்கிட்டாரு. அவஸ்தமேதா வெற்றிகரமாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன, திலீப மகாராஜா சந்தோஷமா ரகுவை அரியணை ஏற்றினார். ரகு மன்னர் அரியணை ஏறினதுக்கு அப்புறமா அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நாட்டுக்கு நிதி தேவை அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றரசர், பேரரசர் அப்படின்னு யாரையுமே எல்லார் மேலையும் படையெடுத்து போய் தேவையான நிதியை திரட்டி வருவாரு. அரண்மனையுடைய காவலை அதிகரிச்சாரு. 4 திசையும் படையெடுத்து போவாரு. அவர் படையெடுத்து போனாரு அப்படின்னா அந்த நாட்டினுடைய மன்னர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு பெரும் படையோட போவாரு. அவர் வெற்றி பெறாத இடங்களே கிடையாது. இப்பேற்பட்ட வீர பாக்கியசாலி எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு ஒரு கட்டத்துல தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்தார். ஒரு நாள் அவர் ரொம்ப சோர்வா அமர்ந்திருந்தார். அந்த சோகத்திற்கான காரணம்தான் இந்த வீடியோவினுடைய திருப்பு முனையே. அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சில காலங்களுக்கு முன்னாடி அயோத்திக்கு பக்கத்துல வரது அப்படியே முனிவர் ஆசிரமம் அமர்த்தி வாழ்ந்துட்டு வந்தார். அவருடைய ஆசிரமத்துல நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதிகாரம் காலையில எழுந்து நீராடி பூஜை செய்து தேவையான பணிவிடைகள் எல்லாத்தையுமே எல்லா சீடர்களும் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வந்தாங்க. வரதந்த முனிவருடைய சிறந்த சீடர் அப்படின்னா அது கௌதச முனிவர் தான். கௌட்ச முனிவர் வரத முனிவர் கிட்ட சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அவர்கிட்ட இருந்து கல்வி வேதம் எல்லாம் கற்று சேர்ந்த ஞானியா விளங்கினார். ஒரு நாள் இந்த கௌட்ச முனிவர் தன்னுடைய குருவான வரதந்த முனிவர் கிட்ட கேட்கிறார், நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட கல்வி எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் என்ன குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்க வரதந்து முனிவர் சொல்றாரு, நீ எனக்கு பணிவிடை செய்யறது எனக்கு போதும், நீ கல்வி ஞானம் கற்று சிறந்து விளங்குறதே எனக்கு போதும், அதனால இந்த குருதட்சணை எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. காலங்கள் உருண்டோடது. இந்த கௌட்ச முனிவரும் வரத முனிவருடைய ஆசிரமத்திலிருந்து வெளியேறாரு. சமயம் வந்தது. அப்போ இந்த கௌட்ச முனிவர் தன்னுடைய குருக்கிட்ட கேட்கிறாரு, குருவே, நான் இவ்வளவு நாள் உங்க ஆசிரமத்துல இருந்திருக்கேன், சகல வித்தைகளையும் கத்துக்கிட்டேன், ஏற்கனவே குருதட்சணை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் இந்த ஆசிரமத்துல இருந்து கிளம்ப நேரமும் வந்துருச்சு, இப்பயாவது உங்களுடைய குருதட்சணை என்ன வேணும்னு கேளுங்க, அதை நான் கொடுக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்கிறாரு. பரத முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு 14 வித்தைகள் 14 கோடி தங்க நாணயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட கௌதமம் முனிவருக்கு ஒரே வேதனையா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்துச்சு. இவ்வளவு தங்க நாணயங்களுக்கு நான் எங்க போவேன், நானே என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டே தன்னுடைய குருக்கிட்ட சொல்றாரு, நீங்க கேட்ட குருதட்சணையை நான் எப்படியாவது கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட கௌட்ச முனிவர் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார். ஆசிரமத்தை விட்டு வெளியேறின முனிவர் தங்க நாணயத்துக்கு நான் எங்க போவேன், முனிவர் தங்க நாணயத்துக்காக நான் எங்க போவேன் அப்படின்னு புலம்பிட்டே போறாரு. ரகுமன்னவர்கிட்ட தான் போய் கேட்க முடியும், தானம் அளிக்கிறதுல சிறந்தவர்னா அது ரகுமன்னர் மட்டும்தான், அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு ரகுமன்னருடைய அரண்மனையை தேடி போறாரு. நம்ம ரகுமன்னர் தான் சோகத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாமா. இந்த ரகுமன்னர்
விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்துல அவர்கிட்ட இருந்த செல்வம் எல்லாத்தையுமே தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நேரமாக ஆக அவருடைய கஜானாவில் இருக்கக்கூடிய செல்வம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இவர் தானம் அளிக்கிற விஷயம் தெரியவும் பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்க கூட வந்து தானம் வாங்கிட்டு போனாங்க. முதல்ல வைடூரிய மாணிக்கம், வைரம், தங்கம், வெள்ளி அப்படின்னு படிப்படியா அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே குறைய ஆரம்பிச்சு கடைசியில அவர்கிட்ட மிஞ்சி இருந்த மண் பாத்திரம் மட்டும்தான், தன்கிட்ட இருந்த செல்வம் எல்லாமே வந்து போயிருச்சு அப்படின்னு ஒரு துக்கம் கூட அவர் கவலைப்படவே இல்லை. ஆனா சோர்வோட இருந்தாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தானம் பண்ண எதுவுமே இல்லாம வெறும் மண் பாத்திரத்தோடு இப்போ இருக்கேன். இந்த நேரம் யாராவது என்கிட்ட வந்து தானம் கேட்டா என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. இப்படிப்பட்ட மனசுல ரகு மன்னர் கர்ணனையே மிஞ்சிட்டாரு. கொடுக்கறதுல இந்த சோர்வோட அமர்ந்திருக்கிற நேரத்துல தான் கௌட்ச முனிவர் ரகுமன்னரை தேடி வந்தாரு. கௌட்ச முனிவர் வர்றதை பார்த்த ரகுமன்னருக்கு அதிர்ச்சியா இருந்தது. இந்த நேரம் பார்த்து கௌட்ச முனிவர் நம்மளை தேடி வராரு, கண்டிப்பா தானம் கொடுக்கிற விஷயம் தெரிஞ்சுதா இங்க வந்திருப்பாரு. என்கிட்ட மண் பாத்திரத்தை தவிர வேற எதுவுமே இல்லையே, நான் அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு. ஆனா அந்த வேதனையை ஒரு துளி கூட காட்டிக்காம கௌட்ச முனிவரை ரொம்ப அன்போட வரவேற்றார். அவரை பேச விடாம ரகுமன்னரே பேசிக்கிட்டு இருக்கார். கௌட்ச முனிவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? வரதம முனிவர் எப்படி இருக்காரு? முனிவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்படின்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து ரகுமன்னர் பேசிக்கிட்டே இருந்தாரு. இதை எல்லாத்தையுமே கவனிச்ச கௌட்ச முனிவர் ஒரே ஒரு பதிலை தான் கொடுத்தாரு. ரகுமன்னர், உங்களுடைய ஆட்சியில மக்கள் எல்லோரும் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்காங்க. முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, சந்தேகமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கௌசவ முனிவர் வந்த இடத்தை சுத்தி முத்தி பார்க்கிறாரு. அவருக்கு கஜானா காலியா இருக்கிற விஷயம் நல்லாவே புரிஞ்சது. வன்பாத்திரம் இருக்கு நல்லாவே தெரிஞ்சது. கௌசம முனிவர் ரகுமன்னரை பார்த்து சொல்றாரு, மன்னா, உங்களுடைய நிலைமை எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வந்த நேரமோ என்னமோ தெரியல, உங்களுடைய கஜானா காலி ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய சூழ்நிலையே தெரிஞ்சும் வரதந்து முனிவர் குருதட்சணையா 14 கோடி தங்க நாணயங்கள் கேட்கிறார். உங்ககிட்ட இருந்து என்னால இப்ப பெற முடியாது. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா நேரம் ஆயிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு கௌட்சக முனிவர் விடைபெற ஆரம்பிச்சாரு. ரகுமன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. கௌட்ச முனிவரை இதுவரைக்கும் என்கிட்ட யாரு என்ன கேட்டு வந்தாலும் நான் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. என்னை நம்பி வந்து நீங்க இப்ப வெறும் கையோடு போனா என்னுடைய உயிரே போன மாதிரி ஆகிரும். உங்களுடைய குரு தட்சணையை என்ன தேவையோ என்னால ஏற்பாடு பண்றேன். எனக்காக இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் இங்கேயே தங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு தேவையான குருதட்சணையை உங்களை வந்து சேரும் என்று ரொம்ப நம்பிக்கையோட பேசினார். மன்னருடைய பேச்சை கேட்டு கௌட்ச முனிவர் ரொம்ப நம்பிக்கையோட அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கிட்டார். மன்னருக்கு கௌட்ச முனிவருக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுனாலே தூக்கமே வரல. கோடி தங்க நாணயத்துக்கு நான் எங்க போவேன்? யாரு கொடுப்பா? எந்த நம்பிக்கையில நான் அவருக்கு இந்த வாக்கை கொடுத்தேன்? யாசகம் கேட்டு வந்தவரை வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக கௌட்சக முனிவரை தங்க வச்சிட்டேன். நான் கொடுத்துருவேனா நம்பிக்கையில அவரும் இங்க தங்கி இருக்காரு. நாளைக்கு காலையில எப்படி இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருளை திரட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவருக்கு குபேரனுடைய ஞாபகம் வந்து இன்னைக்கு இரவு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில குபேரன் கிட்ட போய் கௌட்ச முனிவருக்கு தேவையான தங்க நாணயத்தை கேட்டு பார்ப்போம். அவரு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொடுக்கலைன்னா அவரோட போரிட்டாவது அதை வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு தீர்க்கமா முடிவு பண்ணி அவருடைய தலையணைக்கு அடியில ஆயுதங்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு இரவு படுத்து தூங்குறாரு. இரவு முழுவதும் சிந்திச்சுக்கிட்டே இருந்த மன்னருக்கு தூக்கமே வரல. அதிகாலையில தான் அசந்து தூங்கினார். கொஞ்ச நேரத்துல மன்னர் எழுந்துட்டார். அவருக்கு ஏதோ மனசுல ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது. பொக்கிஷம் அறைக்கு ஒரு முறை போயிட்டு தான் வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிஷ அறைக்கு போனாரு. அங்க எதுவுமே இல்லைன்னு தெரியும். ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு தன்னைத்தானே ஏமாத்தி அங்க போறாரு. இந்த பொக்கிஷம் அறை எப்படி நிரம்பி இருந்தது, இப்ப எதுவுமே இல்லாம இந்த பொக்கிஷ அறையே காலியாயிருக்கே, இதுல ஏதாவது மிஞ்சன தங்கம் இருக்கா அப்படின்னு ரொம்ப கவலையோட பொக்கிஷ அறை கதவை திறக்கிறாரு. திறந்த அவருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா
பொக்கிஷ அறையே இருப்பு கொள்ளாத அளவுக்கு தந்த நாணய குவியல் எல்லாம் நிரம்பி வழிஞ்சது. ரகுமன்னருக்கு இது கனவா நிஜமா அப்படின்னு தன்னுடைய கண்களை கசக்கி பார்க்கறாரு. இவ்வளவு தங்க குவியல் என்னுடைய அறைக்கு எப்படி வந்தது? நான் தான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்கறாரு. அந்த தங்க குவியலுக்கு இடையில இருக்கிற பாதை வழியா போறாரு. மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. குவிலுக்கு இடையில இருக்கிற பாதை வழியா போறாரு. பாதையில நடந்து போய்கிட்டே இருக்காரு. அவ்வளவு தங்கம் நிரம்பி வழிஞ்சது. அந்த பொக்கிஷ அறையோட முடிவுக்கு போயிட்டாரு. போன அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அங்க ஜெகஜோதியா சிரிச்சுக்கிட்டே குபேரன் நின்னுட்டு இருக்காரு. குபேரனை பார்த்த மன்னருக்கு குபேரனை வணங்கி நிக்கிறாரு. அப்போ குபேரன் கேட்கிறாரு, மன்னா உனக்கு இது போதுமா, இல்ல இன்னும் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு கேட்க, மன்னர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விஸ்வத்தியாகம் மூலம் தானம் பண்ணிட்டேன். யாசகம் கேட்டு வந்து கௌட்சக முனிவருக்கு என்ன செய்யணும் தெரியாம உன்னையே நான் நேர்ல வந்து சந்திக்கணும்னு நினைச்சிட்டு உன்கிட்ட யாசகம் கேட்கணும்னு, இல்லைன்னா உன்கிட்ட போரிட்டாத பொருட்களை திரட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா முன்னாடியே நீயே வந்து என் பொக்கிஷ அறையை நிரப்பிடுவேன்னு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் குபேரா அப்படின்னு சொல்லவும், குபேரன் சொல்றாரு, மன்னா எல்லாராலையும் தானம் கொடுக்க முடியும். தனக்கு மிஞ்சினதுக்குத்தான் தானம்னு நினைப்பாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் தானம் பண்ணது மட்டுமில்லாம இனிமே யாராவது வந்து கேட்டா என்கிட்ட தானம் பண்றதுக்கு ஏதும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட பாத்தியா? அதுக்காகவே, அந்த குணத்துக்காகவே உன்னுடைய பொக்கிஷ அறை இன்னைக்கு நிரம்பி வழியுது. உன்னுடைய மனசுக்கு நான் கொடுத்த இந்த தங்க நாணயங்கள் கண்டிப்பா ஈடாகாது. நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போதோ கௌட்சக முனிவரை பொக்கிஷ அறைக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ அவ்வளவு தங்கத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. கௌட்சக முனிவர் சொல்றாரு, எனக்கு குரு த தட்சணையா வேணுங்கிறது அந்த 14 கோடி தங்க நாணயத்துக்கு மேல ஒரு நாணயம் கூட கூடுதலா வேணாம். அதை வாங்கிட்டு போய் நான் எங்க வைக்க முடியும், ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னர் முனிவரை நினைச்சு பெருமிதமா இருந்தார். அவர் கேட்ட 14 கோடி தங்க நாணயத்தையும் சந்தோஷமா எடுத்து கொடுத்தாரு. முனிவரும் மனசார வாங்கிக்கிட்டு மன்னரை பார்த்து சொல்றாரு, மன்னா உங்களுடைய கூடிய விரைவிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ரகுவுக்கு அப்புறம்தான் தசரத மன்னர் வந்தாரு. தசரத மன்னரோட தோஷத்துக்கு ஆளாகியிருந்தும் கூட இந்த மன்னருக்கு புண்ணியத்தினாலதான் தசரத மன்னருக்கு மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாக ராமரே வந்து பிறந்தார். ரகு அப்புறம்தான் தசரதர் ராமர்னு எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த குலத்தை பேர் சொல்லும்படி ரகுவம்சம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் அவர் செஞ்ச அப்பேற்பட்ட தான தர்மம் தான் முக்கியம். காரணம் ரகு மன்னர் அவ்வளவு பெரிய தான தர்மங்களை செஞ்சிருந்தனாலதான் அன்னைக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லாம போயும் கூட அடுத்த நாள் யார்கிட்ட யாசகம் போய் கேட்கணும்னு நினைச்சாரோ மறுநாள் காலையில அவரே வந்து பொக்கிஷ அறையை நிரப்பிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் சரி, ரகு மன்னருக்கு இவ்வளவு தங்கம் வேணும் அப்படின்னு குபேரனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்மக்கிட்ட உதவி கேட்டு வரவங்க கிட்ட நம்மளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு மனசார உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அதை விட ரெட்டிப்பாக நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால நம்மக்கிட்ட பசி பட்னி வறுமை அப்படின்னு கேட்டு வரவங்க கிட்ட எப்படியாவது அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மூலமா நமக்கு புண்ணியம் சேரும். கண்டிப்பா நமக்கு தெய்வமே குழந்தையாகவோ இல்லை நம்மளுடைய வாரிசாகவோ வந்து பிறக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உதவி பண்றப்போ யாருக்கு தான தர்மமும் பண்றோமோ அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த நபருக்கு போய் சேருச்சுன்னா அதனால பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்ல, தவறான ஒரு தர்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய சந்ததியினரும் தான் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தானங்களும் தர்மங்களும் கூட நம்மளுடைய வம்சத்தை மேலும் மேலும் விருத்தி செய்யும். எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம நிறைய தான தர்மங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த கதையின் மூலம் ஒரு சின்ன உதாசீனம் தான் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தையவே வந்து தவிர்த்திருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி ஒரு தவறுகளை செய்யாம இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும்
நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி.